ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் 2.8. இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து ஒவ்வொரு சம்மா நீங்கள் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஃபைனல் அண்ட் குயிக் ரிவிஷன் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது எதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வரணும்னா, அந்த ஸ்டார்டிங் எப்படி ஒரு 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 கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸ்டெப் போகணும், செகண்ட் என்ன ஸ்டெப் நமக்கு கண்டுபிடிக்கணும், தேர்ட் என்ன, ஃபைனல் எப்படி நமக்கு ஆன்சரை நம்ம டெரைவ் பண்ணணும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த காமனான மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ் ஏற்படும் இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த கீ ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போதான் எக்ஸாம் என்ன பண்ண முடியும். நீங்கள் நம்ம ஒரு எந்த ஒரு நீங்கள் பாதி போட்டு திடீர்னு ஸ்டாப் ஆகிடும், திரும்ப அந்த கீ ஸ்டெப் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு போக முடியாது. அது மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படாது. சப்போஸ் நீ ஆன்சர் மிஸ்டேக் ஆனாலும் நம்மளால பண்ண முடியாது. அது நமக்கு தெரிஞ்சிடும், போகும்போதே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஆன்சர் தப்பாகுமே அப்படின்னு மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம நமக்கு சரி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஒரு குயிக் ரிவிஷன் அண்ட் ஃபைனல் ரிவிஷன் தான் சொல்லலாம். சரி, எப்படி பார்க்கலாமா? இப்போ 2.8 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஷோ தட் குத்துறாங்களா. இந்த சம் பாருங்களா, ஏதோ பெருசாக மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே கிடையாது இந்த சம்மில். ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட் போட்டுருங்க. அப்போனா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒமேகா கியூப் வேல்யூ நமக்கு வந்து என்னது 1 இல்லையா. ஒமேகா கியூப் வேல்யூ வந்து 1 வந்துடும் நமக்கு. அண்ட் என்ன பண்ணுங்க, 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் 0 போட்டுருங்க. அப்படியே இந்த சம் இருக்குல்ல, எல்ஹெச்எஸ் போட்டு அந்த சம் அப்படியே எழுதுங்க. சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக நமக்கு வந்து ஏ இன்ட்டு 1 எடுத்துப்போம், அது இங்கே ஏ இன்ட்டு 1 எடுத்துப்போம், பி ஒமேகா இன்ட்டு 1 எடுத்து நம்மலாம் ஒன்னோட வேல்யூ ஒமேகா கியூப்னு போடுவோம் இல்லையா. ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஸ்டெப்புன்னு நீங்க அவாய்ட் பண்ண கூட நீங்க சம்ம முடிக்கலாம் ஈஸியா. எப்படி பாருங்க, இங்க பி ஒமேகா இருக்கு, இங்க இருக்கு பி இருக்குங்களா, தெரியுங்களா. இங்க பி இருக்கு, இங்க பி ஒமேகா இருக்கு. அப்போ ஜஸ்ட் நமக்கு இங்க ஒமேகா காமன் எடுத்துருங்க. தான் பாருங்க, இந்த ஸ்டெப்ல பாருங்க ஒமேகா காமன் எடுத்துருமா. சரிங்களா. அதே போல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க சி ஒமேகா ஸ்கொயர் இருக்குங்களா, அதே இங்க சி இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, எதை காமன் எடுக்கணும், ரெண்டு கேன்சல் பண்ணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், ஒமேகா ஸ்கொயர் காமன் எடுத்துருங்க. அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க ஒமேகா ஸ்கொயர், அவ்வளவுதான். இது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நமக்கு ஃபிராக்ஷன்ல இருந்து ஒமேகா காமன் எடுக்கிறோம், செகண்ட்ல என்ன பண்றோம் ஒமேகா ஸ்கொயர் எடுக்கிறீங்க. இந்த டினாமேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணுங்க, இங்க ரிப்பீட் பண்ணீங்க. அவ்வளவுதான். என்ன இருக்கோ அதை போய் இங்க ரிப்பீட் பண்ணீங்க. அதான் இருக்கும் நமக்கு. ஆக்சுவலி நீங்க எடுத்தீங்கன்னா தான் வரும். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் நீங்க ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு -1 போட்டு RHS கூடுபடலாம். இந்த ஸ்டெப் நீங்க அவாய்ட் பண்ண கூட நீங்க போகலாம். சரியா, தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் போலாமா. இது எப்படி நான் வச்சுக்கலாம். இப்போ இது ஷோ தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 பிளஸ் I/2 ஹோல் பவர் 5 இருக்குங்களா. அதே போல இது கான்ஜுகேட் எடுத்து பவர் 5 இருக்கு, -3 வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என்ன ஃபார்ம்ல இருக்கு நமக்கு, ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இருக்கு. என்ன ஃபார்ம் பார்த்து நமக்கு போலார் ஃபார்ம் வைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னீங்க. சம் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு போலார் ஃபார்ம் வைக்கணும். அப்போ ஆர் காஸ் டென் ஐ சைன் தீட்டா தரும். இப்போ மாடலஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் தெரியும் உங்களுக்கு, போலார் ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு, மாடலஸ் கண்டுபிடிக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து நமக்கு ஆல்பா கண்டுபிடிப்போம், டேன் ஆஃப் இந்த இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் சொல்லிட்டு ஆல்பா கண்டுபிடிப்போம், எந்த கோடன்னு பார்க்குறோம், தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இசட் போலார் ஃபார்ம் கொண்டு வந்துச்சு. இப்போ நமக்கு √3/2 I பிளஸ் I/2 வேல்யூ இதுனா, அப்போ √3/2 -I/2 இருக்கு இல்லையா. இப்போ இதோட வேல்யூ என்ன நமக்கு, அப்படியே இது கான்ஜுகேட் எடுக்கணும். ஆனால் வச்சுங்க தான். அப்போ நம்ம கான்ஜுகேட் எடுத்தா இருந்துச்சுங்களா. டேரக்டா எல்ஹெச்எஸ் போங்க, ரெண்டு வேலை சப்ஸ் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிமாஸ் தேரம் யூஸ் பண்ணுறோம். மைனஸ் பிளஸ் உங்களுக்கு காசு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 2 காசு ரியல் படம் மட்டும் வருது நமக்கு. அது π/6 என்ன பண்ணுங்க, 180 - 13 வச்சு போடுங்க, ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். இந்த ஃபார்ம்ல கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். காஸ் ஆஃப் வந்து 180 மைனஸ் கஷ்டம் கண்டிப்பாக தெரியும். இது கண்டிப்பாக தெரிஞ்சாலும் ஓகேங்களா, ஈஸியாக இருக்கும். அடுத்தது இப்போ 2 சம் ஓகேங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம தேர்ட் சம் ரிவிஷன் பண்ணலாமா. கொஸ்டின் பாருங்க, 1 பிளஸ் சைன் π/10 பிளஸ் I காஸ் π/10 பை 1 பிளஸ் இது கான்ஜுகேட் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த பவர் 10 இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, இது என்ன பண்ணுங்க, Z எடுத்துங்க. அப்போ இந்த டேர்ம் நான் அதில் கான்ஜுகேட் ஆகும். அப்போ 1/Z ஆகிடும். சரிங்களா, அதான் நீங்கள் ஞாபகம். அப்போ டேரக்டாக பண்ணும்போது இந்த ஸ்டெப் ஞாபகம் தரும் உங்களுக்கு ஈஸியாக. அடுத்த நமக்கு வந்து இது நீங்கள் எல்சிஎம் எடுத்து போடும்போது நான் உங்களுக்கு Z போட்டு வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு Z வேல்யூ பார்த்து யூஸ் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண பட்சத்தில் இந்த பக்கத்தில் கேப்ல பண்ணுங்க. இது அப்படியே நீங்கள் டிமாஸ்டர் போயிடாதீங்க. ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டு, சரிங்களா, ஐயை காமனாக எடுத்தா நம்ம நான் உங்களுக்கு மேலே பவர் 10 இதில் 10 வந்துடும். இதை வரல உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, நமக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த 4 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு I² ரிமைண்டர் வரும். அது வேல்யூ வந்து -1 உங்களுக்கு வரும். அதே போல இங்கே என்ன பண்ணலாம், உங்களுக்கு நீங்க டிமாஸ்டர் யூஸ் பண்ணும்போது
காஸ் பை பிளஸ் ஐ சைன் போயிடும். இதே இதான் போலா ஃபார்ம் நல்லாவே தெரியும். -1 போலா ஃபார்ம். அப்போ -1 +1 ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. நம்ம கொடுத்தது 2 cos ஆல்ஃபா பிளஸ் எக்ஸ் 2 cos ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் இருக்குங்களா? இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாற்றணும். சரிங்களா? ரைட் சைடு எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். கொண்டு வந்துடும் பாருங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் நம்ம நமக்கு வந்து எக்ஸ் நம்ம ஃபார்முலா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிங்க. நம்ம காஸ் நமக்கு காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா வரும். இதில் என்ன பண்ண நீங்க காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா எக்ஸ் வேல்யூ எடுத்துங்க. அப்போ அந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ ஆல்ஃபா இது வரும் 1/x வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம நமக்கு வந்து இப்போ சம்மில் நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்கே இருக்கு எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸ் பை ஒய் கண்டிங்க. இப்போ எக்ஸ் என்ன வரும், காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அதனால் ஒய் என்ன வரும் நமக்கு சிமிலர்லி போட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆர்குமெண்ட் மைனஸ் பண்ணுவோமா? அப்போ ஆட்டோமேட்டிக் நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஒன்று கிடைச்சிடும். இதே போல என்ன பண்ணலாம், ஒய் பை எக்ஸ் இதோட இன்வெர்ஸ் தானே, அப்படியே இந்த மைனஸ் போட்டுங்க. அப்போ ரெண்டு ஆட் பண்ண அவனுக்கு இமேஜ் பாட்டுக்கு கேன்சல் ஆகிட்டு ஒன்லி ரியல் பாட்டு 2 டைம்ஸ் வரும். அதே போல் நம்ம பண்ணுறோம் எக்ஸ் ஒய் மைனஸ் 1/x ஒய் இருக்குங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் கண்டுபிடிங்க. இப்போ எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டுனது காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா. நமக்கு என்ன பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது போலா ஃபார்ம்ல ஆர்குமெண்ட் ஆட் பண்ணுவீங்க. இன்னொரு காஸ் ஆஃப் பண்ணது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்துருமா? இந்த ஐ சைன் ஆல்ஃபா. அப்போ 1/x என்னது அதோட கான்ஜுகேட் தானே, மைனஸ் போட்டுங்க. நம்ம ரெண்டுத்துக்கு சப்ராக்ட் பண்ணும்போது நான் ஆக்சுவலா ரியல் பார்ட் கேன்சல் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜ் பார்ட்டு உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுங்க. இப்போ எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். அப்போ எக்ஸ் பவர் எம் அர்த்தம் காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பவர் எம் பை இந்த மாதிரி காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா பவர் என் வரும். நம்ம பவர் வந்து நம்ம பண்ணோம் டி மாஸ் வரும்படி ஆர்குமெண்ட் மல்டி பண்ணுமா? அப்போ இது என் ஆல்ஃபா எம் ஆல்ஃபா, இது என் பீட்டா வருமா? நெக்ஸ்ட் பண்ணும் காம்ப்ளெக்ஸ் டிவைட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் மைனஸ் பண்ணும் இல்லையா? அப்போ இந்த ஸ்டெப் வந்துடும். இதோட ரெசிப்ரோக்கல் ஆனது ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் என். அப்போ காஞ்சி எடுத்துங்க. இப்போ ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ண நமக்கு இமேஜ் பாட்டு தான் நமக்கு வரும், ரியல் பாட்டு கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். அதுவும் ஒரு ஃபோர்த் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக பார்க்கும்போது இப்போ எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் தானே. இப்போ எக்ஸ் பவர் என்ன தெரியும், காசு என்னது எம் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. ஒய் பவர் என்னது காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ மல்டி பண்ணும்போது நம்ம ஆகும் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டான்னு வந்துடும். இல்லைங்களா? இப்போ இது 1/x பர் எம் ஒய் பண்ணு இதோட இன்வெர்ஷன் அப்படின்னா இந்த நமக்கு மைனஸாக மாறப்போகுது. நீங்கள் ப்ளஸ் 1 பண்ணால் உங்களுக்கு வழக்கம் போல இமேஜ் பார்ட் கேன்சல் ஆகிட்டு ரியல் பார்ட் 2 டைம்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய லென்த்தாக மாதிரி தோணும். எக்ஸாம் ஏதோ ஒரு 2 ஆப்ஷன் கேட்க போகிறாங்க, ஈஸியாக போடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணால் கூட உங்களால் போட முடியும் நிச்சயமா, கான்செப்ட் நல்லா தெரியும் போது. அடுத்து நம்ம போகலாமா? 5th சம் இல்லாமா? இப்போ 5th சம் என்ன பண்ணுறோம், இப்போ இசட்க்கு ப்ளஸ் 27 இருக்கா? இது மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் கொண்டு போங்க, -27 ஆகும். இது என்ன பண்ணுங்க, நீங்க +27 இன்ட்டு -1 போடுங்க. அப்போ -1 போலாம் தெரியும், காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை மறக்காம போடணும். அடுத்து என்ன பண்ண நமக்கு இது கூட 2k பை ஆட் பண்ணும், அப்புறம் போலா ஃபார்ம் ஃபுல் ஆகும் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க இந்த டிமாஸ் தேரம் யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த டிமாஸ் தேரம் யூஸ் பண்ணா நம்ம சைடு என்ன பண்ணுங்க, நீங்க கே வேல்யூ போட்டுங்க. இது பை 3 இருக்கா? அப்போ கண்டிப்பாக கே வேல்யூ 0 1 2 வரும். இப்போ ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. கே 0 சொல்லும்போது நம்ம கே 0 பை 3 வருமா? நம்ம வேல்யூ தெரியுங்களா, அது போடுங்க. நீங்க இது வேல்யூ நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் 2 மணி பார்த்தீங்கன்னா மக்கப் ஆகிடும். அடுத்து நம்ம கே 1 போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ இதோட கான்ஜுகேட் தான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக வரும். அப்போ என்னது 3 இன்ட்டு பாருங்க 1/2 மைனஸ் i√2. இப்போ இந்த பேசிக்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம தப்பு இல்லாமல் அழகாக முடிச்சு வரலாம். ஏன்னா சில பேர் இது ஒரு வேல்யூ போடுவாங்க, இது ஒரு வேல்யூ போடுவாங்க. அப்போ எனக்கு தெரியும் மிஸ்டேக் தான், நம்ம திருப்பி செக் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி நீங்கள் பார்க்கும்போது அந்த மிஸ்டேக்ஸே தெரியாமல் நம்ம அதை பற்றி ஐடியா இல்லை. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போயிட்டு தான் தப்பு அப்படியே விட்டுருவீங்க, அவ்வளோ. சார் சின்ன ஒரு கான்செப்ட் தான், இங்கே இருக்கிற கான்செப்ட் தான் நமக்கு இங்கே வரப்போகுது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த சம்பளம் நீங்கள் இந்த இடம் இருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் இந்த இடத்துல நமக்கு 27 இன்ட்டு -1 எடுத்துரும் இல்லையா? நீங்கள் -27 இன்ட்டு 1 எடுத்தாலும் சரி, ஆன்சர் நமக்கு கண்டிப்பானது கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நமக்கு 6 சம் போகலாம். இந்த சம்பளத்தை என்ன கொடுத்துறான் பாருங்க,
ஒமேகா நாட் ஒன் இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஒமேகா கியூப் விட ஒன்று அண்ட் இந்த ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? சம் எழுதுருங்க. என்ன பண்ணுங்க, இந்த 8 மைனஸை கொண்டு வாங்க. -8 × 1. இப்போ இது மாற்றி போட்டால் கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக -8 × +1 கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம இங்கே சொல்றது என்னன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியே சொல்லும்போது இங்கே என்ன நமக்கு கண்டிப்பாக +1 தான் வரணும் நமக்கு. சரிங்களா? அப்போதான் நமக்கு இந்த பவர் 3 இருக்குல்ல, z-1/3 இந்த பக்கம் நம்ம வரும்போது 1/3 ஆகும். அதான் கியூப் ரூட். இப்போ இதுதான் மீனிங் நமக்கு ஆக்சுவலாக கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வரும். வாங்குறீங்களா? அப்போ மொத்தம் 3 ரூட் இருக்கும். 1, போட்டுங்க. அப்புறம் ஒன்று பண்ணுங்க, z-1 கூட ஃபர்ஸ்ட் இதை கூட மல்டி பண்ணிங்க. அடுத்து z-1 -2 ஒமேகா. நெக்ஸ்ட் இந்த -2 போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சவுண்ட் சம் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டுன்னு இப்போ இந்த ஸ்டெப் நான் வச்சுங்க. லெட்டு ஒமேகான்னு போட்டு என்ன எடுத்துங்கன்னா இந்த கே வேல்யூ 1 போட்டு எடுத்துங்க. அப்புறம் காஸ் 2π/9 + I sin 2π9 இந்த ஸ்டெப் வந்துடும். அதுக்கு அடுத்து ஒன்று என்ன பண்ணுங்க, /9 இருக்கா? அப்போ நமக்கு என்ன உனக்கு இங்கே 9th ரூட் தானே இது. அப்போ என்ன பண்ணுங்க, தென் 1 ஒமேகா² எது வரைக்கும் ω/8 வரைக்கும் வரும். ஆர் 9th ரூட் ஆஃப் எடுத்துங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ண கண்டிப்பாக 0. அந்த +1 என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் -1 கொண்டு வந்துருங்க. அப்டேட் கொஸ்டின் எது முடிச்சிருங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஒரு ஸ்டெப் நான் வச்சுங்க. ஒமேகா ஈக்குவல் என்ன வச்சணும், இந்த கே வேல்யூ 1 போட்டால் வரும், அதான் ஒமேகா. அதுக்கப்புறம் அந்த 9/9 9th ரூட் இது. 9th ரூட்னா உங்களுக்கு தெரியும் 1லேருந்து ω/8 வரைக்கும் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்டிப்பாக 0 வரும். அந்த +1 -1 அந்த கொஸ்டின் நீங்கள் அப்படியே இது ஈக்குவல் டு -1 முடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ 8th சம் பாருங்க. இஃப் ω0 1 இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்படி சொன்னவே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நமக்கு ஒமேகா கியூப் 1 எடுத்துப்போம். 1 + ω + ω² 0 எடுத்துப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துங்க. அந்த LHS எழுதுருங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், இந்த 1 + ω² வந்து -ω, 1 + ω இந்த -ω². சரிங்களா? அப்போ இந்த ஸ்டெப் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் -2 நீங்கள் தனியாக பவர் 6 சொன்னால் நமக்கு 6 வர போகுது. இது ஒமேகா பவர் நமக்கு இந்த 6 வரும். அதே போல் நெக்ஸ்ட் இது ஒன்று 6 வந்துடும். 2 - 6 தான் ஒமேகா 12 வரும். ஆக்சுவல் 12 இந்த 3 நம்ம 6 வருதுன்னு 3 மல்டிபிள் தானே. கண்டிப்பாக வேல்யூ 1 தான். அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த 180 தான் 128 தானே வந்துடும். அதே போல் செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? இங்க பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் பத்தி உங்களுக்கு கிளியரா பாருங்க. இந்த இடத்துல நமக்கு 2/11 இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம 2 கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ப எதுவுமே இல்லை, 1 அர்த்தம் 1 அர்த்தம் 2/0 போட்டுருங்க. சரிங்களா? 2/0 2 2/1 2/2 இல்ல 8 2/3 இது 2/11 இருக்கு. அப்ப நம்ம பாருங்க 2/0ல இருந்து நமக்கு 11 டேர்ம் இருக்குதா? மொத்தம் 12 டேர்ம்ஸ் ஆயிடும். இன்னும் 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது 12 டேர்ம்ஸ். அது கொஞ்சம் மைண்ட்ல ஏற்றிங்க. அதுக்கு அடுத்து இருந்து பாருங்க 1 + ω நீங்க அப்படியே போடலாம். 1 + ω² அப்படியே வந்துடும். இந்த பவர் 4 நமக்கு தெரியும். நீங்க 3 RT பண்ணி ரிமைண்டர் தானே போடுவீங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஒமேகா வந்துடும். அப்புறம் திருப்பி இது என்ன வரும், நமக்கு வந்து ω² வரும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது 2 ஆட் இருந்தா 2 ஆட் வேல்யூ தான் நம்ம என்னது ω² வருது. அதே ஈவன் நம்பர் தான் நமக்கு ஒமேகா வருது. நாங்கள் பார்த்தா தெரியும். அதை ஞாபகம் வந்து போச்சால் தான். அப்படின்னா வரும் -ω² -ω வந்து ஒரு 6 பேரா அவங்களுக்கு வரும். நீங்க இது மல்டி பண்ண ஆகும் ω³ ஆகும். ω³ வேல்யூ 1 தான். அப்போ ஆன்சர் கண்டிப்பானது உங்களுக்கு 1 தான் வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பாருங்க, 9th சம் பாருங்க. இஃப் நோ த Z2 - I ரொட்டேஷன் பை θ ரேடியன்ஸ் ரொட்டேட் பண்றாங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல. என்னென்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, Z எடுத்துங்க 2 - I. இது ஃபர்ஸ்ட் நீங்க போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அது எந்த தப்பு இல்லாமல் போலார் ஃபார்ம் கொண்டு வந்துருங்க. இந்த போலார் ஃபார்ம் நான் வச்சுங்க. இது என்ன பண்ணுங்க, இந்த cos ஆஃப் -π/4 இருக்கட்டும் பிளஸ் I sin π -π அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த cos ஆஃப் -θ பிளஸ் cos எடுத்துட்டு cos ஆஃப் -θ -sin θ இருக்கும். அந்த ஸ்டெப்பிங் கொண்டு வரக்கூடாது. அது மூலம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு திருப்பி ரிவர்சல் பண்ணுவோம். அவ்வளோதான் ஒரு ஸ்டெப்பு. அது நான் வச்சுங்க. ஏதோ ஸ்டாப் பண்ணோம் நான் வச்சுங்க. இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள் இல்லை, θ = π/3 இந்த அளவு ரொட்டேட் பண்ண என்ன பண்ணோம், இந்த Z இன்ட்டு e⁻I π/3 அவ்வளோதான். அப்போ என்ன போலார் ஃபார்ம் தெரியும், அது போட்டுருங்க. e⁻I π/3 அதுவும் உங்களுக்கு தெரியும். cos π/3 plus I sin π/3 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் பண்ண பண்ணணும், ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணோம் இல்லையா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அதே ஃபார்ம் தான், அதே மெத்தட் தான். நீங்க பண்ணி போட்டு போயிட்டே வேண்டியதான். Z என்னது e⁻I 2 π/3 வரும். இதோட போலார் ஃபார்ம் இன்ட்டு இந்த e⁻I
2/3 பார்ப்போம். ரெண்டு டைம் மட்டும் நம்ம ஆர்குமெண்ட் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஆன்சர் கிடச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். நம்ம போய் குயிக்காக ரிவைஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்குலாம் அந்த கொஸ்டின் புக் எக்ஸசைஸ் டக்குன்னு இதான் ஸ்டெப்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு கீ ஸ்டெப்லாம் சில ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி மைண்ட் கொண்டு வந்து வச்சுங்க. அப்போ எக்ஸாம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரானு நீங்கள் கண்டிப்பாக போட்டு முடிக்கலாம். அப்படி ஆன்சர் தப்பாக போது கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அவ்வளோதான்.